என்னோட நிலைமை உனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கலாம் மச்சான். ஏய் என்னடா இப்படி சொல்ற? உனக்கு ஒரு சோகம்னா அது எனக்கும் தான்டா சோகம் மச்சான். டேய் அதெல்லாம் விடுடா. இவ வார ஊசியை போட்டு போயிட்டா, இதனால எதனா சைடு எஃபெக்ட் வருமோ? எனக்கு தான் எந்த ப்ராப்ளமும் இல்லையே. அதெல்லாம் ஒன்னே ஆகாது மச்சான். என் நண்பனி ஸ்டீல் பாடி மச்சான். இந்த பெட்ல கொஞ்சம் படம். என்ன ஏன்டா பெட்ல படுக்க சொல்ற? நீ என் நண்பன் தானடா, அதுவும் உயிர் நண்பன் தானடா. நான் என்ன சொன்னாலும் கேட்பல, படு. ஆமா மச்சான், நீ கண்ணை மூடி எனக்கு பாய்சன் கொடுத்தாலும் நான் குடிப்பேன்டா மச்சான். மச்சான் நீ பாய்சன்லாம் குடிக்க தேவையில்லடா, பெட்ல மட்டும் படு. ஆமா இவன் ஏன் என்ன பெட்ல படுக்க சொன்னான்? சார் இவன் நண்பன் தான், அவனுக்கு லவ் ஃபெயிலியர், அதனால பாய்சன் குடிச்சிட்டான். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர். அவன் உயிரை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க டாக்டர். அவன் வேணாம் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லுவான் டாக்டர். நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அவன் சாகணும்னு அப்படி சொல்லுவான் டாக்டர். ப்ளீஸ் என் நண்பனை காப்பாற்றிருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், என் நண்பனே எனக்கு உயிர் டாக்டர். ப்ளீஸ் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாக்குறோம். நீங்க கொஞ்சம் வெளியேறுங்க. அவன் என்ன இன்ஜெக்ஷன் போட்டான்னு தெரியல, அதுவும் எதுக்கு போட்டான்னு தெரியல. ஸ்டீல் பாடியா சொல்ற? இப்ப இருடா, நீ வா கொஞ்ச நேரம் கழிச்சு. நீ ஸ்டீல் பாடியே இல்லையா நான் பாக்குறேன். உங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்காப்பா? கண்ணு சொருகிற மாதிரி ஏதாச்சும் ஃபீலிங் இருக்கா? வயிறு ஏதாச்சும் எரியுதா? டாக்டர் இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை டாக்டர். கண்ணை இங்க காட்டுங்க. இது கண்ணு ஒரு மாதிரியே தான் இருக்கு. நர்ஸ் இங்க கொஞ்சம் வாங்க. டாக்டர் என்னாச்சு? நர்ஸ் தானே கூப்பிட்டேன். எங்கம்மா அவங்க எமர்ஜென்சி கேஸ் பார்த்துட்டு இருக்காங்க டாக்டர். என்னாச்சு? இந்த பேஷண்ட் வந்து எமர்ஜென்சி கண்டிஷன்மா, பாய்சன் குடிச்சிட்டாங்களாம். ஆன்டிடோட்ஸ்லாம் ரெடி பண்ணுங்க சீக்கிரம் சீக்கிரம். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. ஆகாடுங்க. டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர், நீங்க என்ன பண்றீங்க? டாக்டர் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இருமா. ரகானா நீங்களா? என்னம்மா சோஃபி? ஏன் இப்படி பண்ணீங்க? ஐயோ நான் என்னம்மா பண்ணேன்? டாக்டர் இவங்களை பிடிங்க. டாக்டர் எனக்கு தான் ஒன்னே இல்லைன்றல, எதுக்கு என்ன பிடிச்சிட்டே இருக்கீங்க? என்ன விடுங்க. அண்ணா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஏன் இப்படி பண்றீங்க? தயவு செய்து இதை குடிச்சிருங்க. இப்ப அடமெண்ட் பண்ணாதீங்க. என்னை விடுங்க. நான் என்ன பண்ண? எதுக்கு எனக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க? நான் குடிக்க மாட்டேன். எனக்கு வேணும்னா டாக்டர் போதும் டாக்டர், வேணாம் டாக்டர், நான் குடிச்சிட்டேன், என்ன விட்டுருங்க. சோபி நீ ஏன் இப்படி பண்ற? என்ன அண்ணா அதுல வாமிட் பண்ணுங்கண்ணா. நேத்து நைட்டு சாப்பிட்ட பிரியாணிலாம் வெளியே வந்துச்சு, காலை சாப்பிட்ட இட்லிலாம் வெளியே வந்துச்சு. டாக்டர் இப்பதான் டாக்டர் என்னால முடியல. அண்ணா are you okay? நான் ஓகே இல்லம்மா, என் வயிறெல்லாம் வலிக்குதம்மா. ரகண்ணா அதெல்லாம் சரியாயிடும். இப்பெல்லாம் பண்ணாதீங்க. எதுக்கு பாய்சன் குடிச்சீங்க? நான் எங்க சோபி பாய்சன் குடிச்சேன்? அண்ணா பாய்சன் குடிச்ச ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். என்ன சொல்றீங்க? எல்லாம் அவன் வேலையா? நண்பன் நண்பன் கூடியே திரிந்தோம், கடைசியில நம்மளுக்கு வெச்சாம்பரி பெரிய அப்பா. வீட்டு சோபி நீ போ. சரி நீ இப்பெல்லாம் பண்ணாதீங்க, நான் உடம்பு பாத்துக்கங்க. என்னடா ரகு எப்படி இருக்க? என்னடா நான் உயிரோட இருக்கனா இல்ல செத்துட்டேன்னா பார்க்க வந்தியா? விடுடா மச்சான், நீ ரொம்ப ஸ்டீல் பாடியில. டேய் உனக்கு நான் என்னடா கெட்டது நினைச்சேன்? ஏன்டா என் வாழ்க்கையோட இப்படி விளையாடுற? இனி என் மூஞ்சிலே முடிக்காதுடா. விடுடா மச்சான், நீ ஸ்டீல் பாடியில. இது ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தான் நான் இப்படி கிடக்குறேன். இனி என் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒரே வயிறுலாம் வலிக்குதுடா. தெரியுதுல, அவ என்ன இன்ஜெக்ஷன் போட்டாலே தெரியல, அது என்ன போய் சைட் எஃபெக்ட் பண்ண போதுன்னே தெரியல. எனக்கு அந்த அண்ணா தலை சுத்துது. வாடா அவகிட்ட போய் கேட்போம். மச்சான் என்னால ஏஞ்சி நடக்க முடியாதுடா, என் பாடியில எனர்ஜி இல்லடா. வாடா வெளியே ஜூஸ் வாங்கி தரேன். அப்படியாடா? ஒரு என்ன போதும் முதல்ல இருப்பலா ரகு. மச்சான் என் வாழ்க்கையிலே அதுதான், நீ அதோடு விளையாடாத. சரி வா போவோம். சரி வா டைம் ஆயிடுச்சு போலாம். கூப்பிட்டதே காதுல கேட்கல. சரி வா போவோம். என்னடி ஒரு மார்க்கமாவே இருக்க? ஏண்டி அப்படி கேக்குற? நேத்து வரைக்கும் அழுதுட்டே இருந்த, இன்னைக்கு பார்த்தா சிரிக்கிற. அப்படிலாம் ஒண்ணே இல்லடி. என்ன உங்க வீட்ல பார்த்த மாப்பிள்ளை நேத்து வரைக்கும் பிடிக்கல, என்ன இன்னைக்கு என்ன பிடிச்சிச்சா? தேவையில்லாம பேசாதடி, எனக்கு கோவம் வந்துரும். நான் பிடிச்சேன்னு சொன்னேனா? நானே ஏதோ மறந்துட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கேன். ஏன்டி ஞாபகப்படுத்துற? அப்ப மாப்பிள்ளை பிடிக்கலையா? அப்ப ஏன் சிரிச்சுட்டே இருக்க? நான் சொன்னேனா எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு? சரி சரி கோவப்படாத. ஏன் சிரிக்கிற சொல்லு. அதெல்லாம் ஒண்ணே இல்லடி. ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டேன். ஒரு பேஷண்ட் வந்தாங்கடி, அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அதாண்டி அதை நினைச்சு நினைச்சு சிரிப்பா வருது. ரகு ஐஸ். டேய் இப்ப ஐஸ் வாடா முக்கியம். எனக்கு எனர்ஜியே இல்லை. ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் தானடா கூப்பிட்டேன், அதனால தானடாவும் கூட வந்தேன். இப்படி ஏமாத்திட்டியடா என்ன? ஆண்டி தானடா வந்திருக்கோம், இங்க வாங்கி தரேன். நீயாடா? நீயா எனக்கு வாங்கி தர போற? ஐஸை பார்த்தோன்னு உனக்கு கண்ணு கூட தெரியாது. சொல்லி கூட முடிக்கலடா, அதுக்குள்ள என்னை கழட்டி விட்டு போயிட்டியாடா. நீலாம் ஒரு நண்பனாடா, இனி உன் கூட வரவே மாட்டேன். டாக்டர். என்னங்க? டாக்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க.
டாக்டர் உங்ககிட்ட இருக்கிற காஃபியும் ஜூஸையும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? டாக்டர் சாக்காவாதீங்க, நான் உங்களுக்கு காசு கொடுத்துறேன். அது நிக்கிறான் பாருங்க, என் ஃப்ரெண்டு தான், அவன் நல்லா பணக்காரன், அவங்களுக்கு நிறைய காசு இருக்குங்க டாக்டர், நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். டாக்டர் நான் ஒரு பேஷண்ட், அதுவும் உங்க ஹாஸ்பிட்டலோட பேஷண்ட். நான் செத்துட்டேன், அதுக்கு நீங்க தான் காரணம். டாக்டர் அந்த ஜூஸ் கொஞ்சம் எடுங்களேன். சோத்துக்கு செத்தவனா இருப்பான் போல. டாக்டர் என்ன தவறா நினைக்காதீங்க டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் தவறான ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க. என் வயிற்றுல இருக்க மொத்த எனர்ஜி எடுத்துட்டாங்க. என்னால மயக்கமா இருந்தது டாக்டர், அதான் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டேன். உங்களுக்கு மறக்காம நான் காசு கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க. எங்க ஐஸ் டாக்டர், என் கையில என்ன இன்ஜெக்ஷன் போட்டீங்க? எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை டாக்டர். நீ என்ன சிம்டம்ஸ் சொன்னீங்க? அதுக்கு தான் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். டாக்டர் நான் சொன்ன சிம்டம்ஸ் வேற, நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் வேற டாக்டர். நீங்க என்ன சொன்னீங்க? மனசு வலி சொன்ன டாக்டர். மனசு வலி சொன்னீங்களா? அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தேன். ஆர்ட்ல தான மனசு இருக்கு, அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆர்ட்டுக்கா ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? ஐயோ இதனால பெரிய பிரச்சனை வருமோ? மனசு வலி, மனசு பாரமா இருக்கு, வலிவா இருக்குன்னு தானே சொன்னீங்க. ஏங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பர்சனலா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம ரெண்டு பேரும் தனியா போக கூடாது? அவங்க என்னங்க பேச போறாங்க? அவங்க பேஷண்ட், உங்க டாக்டர். எங்க திடீர்னு வயிறு பயங்கரமா வலிக்குதுங்க. ஐயோ எம்மா முடியல. ஆஹா எங்க வாங்க. டேய் மச்சான் ஓகேவா, நான் போறேன், நீ பேசிட்டு வா. எங்க ஐசு நான் உங்க மேல வச்சிருக்க லவ் சொன்னேங்க, நீங்க ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க? இதனால பெரிய ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்னங்க பண்றது? நான் செத்துட்டானோ? மேபி சான்ஸ் இருக்குங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, நான் ராங்கான மெடிசன் உங்களுக்கு கொடுத்தா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், கார்டியோ அட்டாக் என்ன வேணா வரலாம். என்னங்க அசால்ட்டா சொல்றீங்க? ஆமா, நீங்க சொன்ன சிம்டம்ஸ்க்கு தானே நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அப்ப ஏன் மேல தப்பா உங்க மேல தப்பா? செமையா வலிக்குதுங்க, முடியலங்க. எங்க நான் சாவ தானே போறேன், அதுக்குள்ள ஒரு வார்த்தையாச்சும் எனக்கு ஐ லவ் யூ சொல்றீங்களா? நான் ஏன் உங்ககிட்ட அப்படி சொல்லணும்? நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றது தெரியுமா? ஏங்க தெரியுமான்னு கேக்குறீங்க. இப்ப வரைக்குமே உங்க முகத்தை எனக்கு காட்டல. இப்ப கூட பாருங்க, உங்க முகத்தை மறைச்சிட்டு தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஐசு நீ யாருன்னே தெரியாம ரொம்ப நாளா உன் குரலை மட்டுமே கேட்டு நான் காதலிச்சுட்டு இருந்தேன். அந்த காதல் எனக்கு புரியவே பல மாசம் ஆச்சு. அது புரிந்த உடனே உன்னை தேட ஆரம்பிச்சேன். அந்த தேடலையே பல நாட்கள் போய் விட்டது. நான் தேடின ஒவ்வொரு நாளும் உன் மீதுல இருக்க காதலும் வலியும் எனக்கு அதிகமாச்சு ஐசு. எனக்குள்ள நிறைய போராட்டம், வெளியவும் நிறைய போராட்டம். அதெல்லாம் நான் தடுத்து உன்னை பார்க்கவே பல நாள் ஆச்சு ஐசு. உன்னை பார்த்த அது தருணத்துல ஐசு நான் என் முகத்தோடு தான் உன் முன்னாடி வந்து நின்று காதல சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா பல சூழ்நிலைகள், பல காரணங்கள் என்னால வந்து என் முகத்தை உன் முன்னாடி காட்ட முடியாத நிலையாயிடுச்சு ஐசு. முகத்தை ஏன் நான் உனக்கு காட்டலன்னா, என்னோட முகத்தையோ இல்ல என்னுடைய பேக்ரவுண்டையோ என் பின்னாடி இருக்க சொந்தங்களையும் பார்த்து என் காதல நீ அக்செப்ட் பண்ணாம போயிடுவேன்னு பயமா இருந்துச்சு. அதுக்காக தான். உனக்கு என் காதல் மட்டும்தான் புரியணும் ஐசு. என் காதல புரிஞ்சு என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ. கண்டிப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் கெட்டவனும் இல்லை நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்காத ஐசு. கண்டிப்பா என் முகத்தை காட்டும் போது உனக்கு நல்லாவே புரியும் நான் யாருன்னு. நீ பயப்படாத, நான் தெரியாதவனும் கிடையாது, உனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். இப்ப கூட நீ எனக்காக போட்ட இன்ஜெக்ஷன்னால நான் சித்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுற ஒரே ஆள் இந்த உலகத்திலேயே நானா தான் இருப்பேன் ஐசு. ஐ லவ் யூ டி. நான் தப்பான ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு கொடுக்கலங்க. நான் போட்ட இன்ஜெக்ஷன் வெறும் சப்ளிமெண்ட் தான். அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களுக்கு எப்படி உங்க முகத்தை காட்ட முடியாதோ பல ரீசன் இருக்கும். அத மாதிரி என்னோட பிகைன்ல பல ரீசன் எனக்கும் இருக்குங்க. இப்போதைக்கு நான் எதை பத்தியும் யோசிக்கிற நிலைமையில இல்ல. இப்போ என்னோட ஒரே கான்சென்ட்ரேஷன் ஸ்டடீஸ் மட்டும்தாங்க. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்க வீட்டுல உங்களுக்கு பிடிக்காத மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க, அதனால நீங்க இப்போ இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் அவசியம் இல்லைங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா அது உங்களோட மனசுக்கு தெரியும் நீங்க யாரை விரும்புறீங்கன்னு. நீங்க எதுக்காகவுமே பயப்படாதீங்க ஐசு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். இல்லங்க நான் என்ன நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா உங்ககிட்ட இந்த நோ பதில நான் எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டேன் ஐசு. உங்ககிட்ட எஸ் இல்ல ஐ லவ் யூ இதை மட்டும் தான் எதிர்பார்க்கறேன். இதை தவிர்த்து நான் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ் ஐசு. நான் பேசினது எல்லாம் இவ்வளவு நேரம் நீங்க கேட்டதுக்கும் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கும். எங்க ஐசு ரொம்ப தேங்க்ஸ் ஐசு. பாய்ங்க ஐசு. ஐ லவ் யூ. இந்த மாதிரி ஹெட்ல இன்ஜுரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்கேன் எடுக்கணும். டாக்டர் சும்மா கத்து குடுக்குறேன்ட்டு சும்மா அடிபட்ட இடத்துல கை வைக்கிறீங்க டாக்டர். வலிக்குது டாக்டர், கை எடுங்க. என்னடி ஐசு உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சோ? என் நாலு முடி வீடு கீடு மாறி வந்துட்டோமாடி.
இன்னும் இந்த வீடு இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இது கண்டிப்பா சொந்தக்கார வீடா இருக்காதுடி. ஏய் இது என் சொந்தக்கார வீடு தாண்டி. நான் சொன்னா நீ கேட்கல. பையன் ஃபாரின்ல வேலை செய்றான்ல, அத இவ்வளவு பெரிய வீடு வாங்கி போட்டுப்பாங்க. அப்படியாடி 4 முடி? பாத்தியாடி வீடு எப்படி பிரம்மாண்டமா இருக்கா? ஆமாண்டி 4 முடி. வீடு என்ன அருமையா இருக்கு. ஆனா ஆளு வீட்டுல காணோம். 4 முடி நிஜமா தான் சொல்றியா? இதுவும் சொந்தக்கார வீடா? ஆமாண்டி, நீங்க போய் உட்காருங்க, நான் போய் கூட்டு வரேன். இல்லவ இங்க ஐசு கல்யாணம் பண்ணி வந்தா நல்லா இருப்பாடி. நம்ம எப்படியாச்சும் விசாரிச்சுட்டு ஐசு எப்படியாச்சும் சமாளிக்க வச்சுட்டு இதை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஐசோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்காக. ஆமாண்டி சின்ன பொண்ணு, நான் கூட இதத்தான் சொல்ல வந்தேன். இல்லவ நம்ம என்ன 4 முடிய சும்மா இடம் போட்டுட்டோம் போல. நல்ல பெரிய ஆளா தான் இருப்போம் போல. ஆமாண்டி சின்ன பொண்ணு, என்னோட சொந்தக்காரு தான் 4 முடி. ஆனா எனக்கு கூட இதெல்லாம் தெரியாதுடி. ஏக்கோ ஏக்கோ யாராச்சும் இருக்கீங்களா? எங்க யாருமே ஆளையே காணோம். ஏக்கோ ஏமா ஏமா, யார் அது? யார் இவங்க புதுசா இருக்காங்க? யாருமா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒருவேளை நம்ம அக்காவுக்கு தெரிஞ்சவங்க இல்ல சொந்தக்காரங்களா இருப்பாங்க போல. நாங்க பொண்ணு வீட்ல இருந்து வந்திருக்கோங்க. ஜெப்சி அவங்க அம்மா எதுவுமே சொல்லியே நம்ம கிட்ட. ஓ ஜெப்சியோட சொந்தக்கார யாராச்சும் இருப்பாங்க. வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. இருங்க காப்பி தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆஹா ஆஹா, என்ன சிலுன்னு ஏசி காத்து வந்தப்பா. இந்த அடிக்கிற வெயிலுக்கு சுகமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இங்கேயே இருந்துடலாம்னு தோணுது. சின்ன பொண்ணு, என்ன அவங்க வராங்களா இல்லையா? வீட்டுல ஆள் இருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் இருக்காங்கடி. ஆனா அவங்க தான் இல்ல போல. யாரோ அவங்க சொந்தக்காரர் இருக்காங்க, காப்பி தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்கடி. ஓ கால மேல கால போட்டு ஜம்முன்னு உட்காரு. ஏன்? அவங்க நல்லா பணக்காரா இருக்காங்க. நம்மளும் கொஞ்சம் லைட்டா காட்டிப்போம் பணக்காரா இருக்கிற மாதிரி. கொஞ்சம் நல்லா பேசுவோம். அம்மாடி நீங்க எப்படிமா பொண்ணு வீட்டுக்கு சொந்தக்காரங்க? ஒண்ணு பக்கத்து வீட்டு அந்த மாதிரி சொந்தக்காரங்க தாங்க. ஓ அப்படியாமா? எங்கக்கா அந்த அக்காவை காணோம்? அவ இன்னும் வரலமா, வருவா. என்னமா விஷயமா வந்திருக்கீங்க? இல்லக்கா, சும்மா ஒரு எட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டை பார்த்துட்டு மாப்பிள்ளை பையனா பார்த்துட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு போலாம் தான் வந்தோம். ஓ மாப்பிள்ளை வீட்டுல இல்லம்மா, வெளியே போயிருக்கான். இருங்க பலகாரம்லாம் கொடுத்து அனுப்புறேன். பாத்தியா கவனிப்புலாம் எப்படி? பணக்கார வீட்டுல இப்ப பாரு நிறைய வரும், நல்லா சாப்பிடுவோம். ஏய் சாவன், இத புடி. போயிட்டு எங்களுக்கு நிறைய பலகாரம் கிச்சன்ல என்னென்ன இருக்கு மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்தீங்க வை. 4 முடி என்ன வாய்ஸ்லாம் மாறுது? சின்ன பொண்ணா அமைதியா இரு. இப்பெல்லாம் பேசினாதான் நம்மள பணக்காரன்னு நினைப்பாங்க. இவன் வேலைக்கார தானே, நம்ம அப்படி பேசிப்போம். உன் காத்துல புயல் காத்து தான் போல. அப்புறம் ஏசி கொஞ்சம் அதிகமா கூட்டி வை, எங்களுக்கு காத்து பத்தல. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடு. யார் இவ இந்த நடிப்பு நடிக்கிறா? இந்த வீட்ல இருக்கிறவங்களே என்ன நல்லா மரியாதையா பார்த்துப்பாங்க. இதை எடுத்துட்டு வரேன். ஏய் சர்வன்ட் இங்க வா. என்ன இந்த கப் யார் எடுத்துட்டு போவா? இதை வராமா கொடுங்க. எங்கிருந்து வந்தாலுங்கன்னு தெரியல, மூஞ்சியும் ஆளியும். இப்படிலாம் மிரட்டண்டி, அப்பதான் பயப்படுவானுங்க. இல்லைன்னா வேலையே செய்ய மாட்டானுங்க, ஓட்டுல காசை மட்டும் வாங்கிட்டு போயிடுவானுங்க. என்ன நீ எதுக்கு வந்திருக்க? ஏய் அமைதியா இரு. இந்தாங்கம்மா எடுத்துக்கோங்க. ஏய் நிறைய தானே கொண்டு வர சொன்னேன், என்ன கம்மியா கொண்டு வந்திருக்க? இதை சாப்பிடுங்கம்மா, எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே. அழுமுடி நல்ல பணக்காரங்க தான் போல. பரவாயில்ல, நல்ல ஃபுட்டுலாம் நிறைய கொடுக்குறாங்க. நல்ல ஏசி காத்து ஜிலுன்னு இருக்கு. நல்லா இருக்குடி. இங்கே இருந்தலாம் போலியே. ஐஸ் எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ராஜனா வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல டெய்லியும் கூட வந்து நம்ம இங்க சாப்பிட்டு போனா அப்புறம் நம்ம வீட்ல சமையல் செய்யற வேலை மிச்சல, காசு எல்லாம் மிச்சம் பண்ணி வைக்கலாம்ல. ஆமாடி, இது கூட நல்லதுதான். நானும் உங்க கூட வந்துடுவேன். வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ஃபுட்டெல்லாம் வந்துச்சா? சாப்பிட்டீங்களா? எஸ் அக்கோ, எல்லாம் வந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டோம். நல்லா அருமையா இருந்துச்சுக்கோ. அப்படியாம்மா? சரி சரி. என்ன நீ கால் பண்ணி கூப்பிட்டீங்க திடீர்னு? இல்லம்மா, உன் சொந்தக்கார யாரோ வந்திருக்காங்க, அதாம்மா கூப்பிட்டேன். ஏன் சொந்தக்காரா? ஆமாம்மா, அது உட்காந்துட்டு இருக்காங்க பாரு. அண்ணி இவங்க யாரு? யாருமா நீங்க? நாங்க தான் பொண்ணு வீடு. இவங்களோட பொண்ணை தான் நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போறேன். நான் இவங்கள சொல்ல, அந்த அக்கா இங்க. ஏமா எந்த அக்காவும் இல்லம்மா, இவங்க தான். இவங்களோட பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் என் பையனுக்கு. ஏய் சின்ன பொண்ணு, என்னடி சொல்றாங்க இவங்க? ஏங்க இது 3வது தெரு 2வது வீடு தானாங்க? இல்ல இது 2வது தெரு 3வது வீடுங்க. 4 முடி நான் அப்பயே சொன்னேன். உங்களை நான் எங்கேயே பார்த்துருக்கேனே. அந்த துணிக்கடையில நீங்க தானே வேலை செஞ்சீங்க? ஆமா. அங்கதானே எங்கிட்ட சண்டைக்கு வந்தீங்க. எங்க உங்க பொண்ணு ஒழுங்கா பேசிட்டா? என்னம்மா சொல்ற? ஆமா இப்போ ஜெப்சி நானும் துணி எடுக்க அந்த கடைக்கு போனோம். அந்த கடையில இவங்க 3 பேர் வேலை செஞ்சிட்டாங்கக்கா. ஜெப்சி ஆன்ட்டின்னு சொன்னா, அதுக்கு போய் சண்டைக்கு வந்துட்டாங்க. துணி எடுக்கல அந்த டே. செமையா சண்டை போடுறாங்கக்கா. என் மருமக கிட்டே சண்டை போடுறீங்களா? அப்பயே நினைச்சேன் உங்க துணியும் ஆளையும் நடையும் பேச்சையும் சரியே இல்லைன்னு நினைச்சேன். நம்ம
தெரியலையே. எங்க மரியாதை குத்துருங்க, அவ்வளவுதான். என்ன அதுங்க இதுங்க, நான் உனக்கு தெரிஞ்சு உன் வீட்டுக்குள்ள வரலனே. பணம் தான் ரொம்ப ஆடுவியா நீ? ஐயா ஏக்கா மன்னிச்சிடுங்கக்கா, ஏங்க இப்படி கோபப்படுறீங்க? எடிடி என் மேல கையெழுந்து, யாருடி உனக்கு ஏக்கா? வெளியே போங்கடி என் வீட்டை விட்டு. எங்க தான் வந்துச்சுங்களோ? அக்கா உன்னை விட்டு போயிட்டு அதை மட்டும் எடுத்துட்டு போயிடுறேன், எடுத்துட்டு போ. என்ன இதுங்க, எங்க தான் வந்துச்சுங்க தெரியல. என்ன விட்டு தட்டு கூட எடுத்துட்டு போயிட்டாளுங்க.